மெம்பரேன் டிரான்ஸ்போர்ட் இதுல ஷிஃப்ட் ஆகக்கூடிய மெட்டீரியல்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். இதுல ஆக்டிவ் அண்ட் பாசிவ் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு டீடைல் வீடியோ ஆல்ரெடி இந்த சேனல்ல உங்களால பார்க்க முடியும். இது ஒரு தனி பிளேலிஸ்ட் மெம்பரேன் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு உங்களால பார்க்க முடியும். இது டிஸ்கிரிப்ஷன்லயும் இந்த ரிலேட்டடான வீடியோஸ், அதாவது மெம்பரேன் டிரான்ஸ்போர்ட்ல வரக்கூடிய ஆக்டிவ் பாசிவ் அப்புறம் மெம்பரேன் பம்ப்ஸ் பத்தின பார்க்க முடியும். இப்போ இந்த மெத்தட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் என்னென்ன, அதுக்கப்புறம் அதுல டிரான்ஸ்போர்ட் ஆகக்கூடிய எனர்ஜி ரிக்வயர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னும், அதுல என்ன டைப் ஆஃப் மெட்டீரியல் டிரான்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். இப்போ டிஃப்யூஷன் அப்படின்ற மெத்தட்ல இது ஒரு பாசிவ் டிரான்ஸ்போர்ட் மெத்தட். இந்த டிஃப்யூஷன் அப்படின் போதே நம்ம ஹையர் டு லோவர் கான்சென்ட்ரேஷன் வித்தவுட் எனர்ஜி அப்படின்னு நம்ம பார்த்தோம் முன்னாடியே. ஸோ இந்த பாசிவ் டிரான்ஸ்போர்ட் வில் டிரான்ஸ்போர்ட் மெட்டீரியல் வித்தவுட் எனர்ஜி. மெட்டீரியல் டிரான்ஸ்போர்ட்டட் வந்து ஸ்மாலர் மாலிகுலர் வெயிட் கொண்ட மெட்டீரியல்ஸ். ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் தான் வந்து இந்த பிளாஸ்மா மெம்பரன் வழியா டைரக்டா பாஸ் ஆகக்கூடியது. அடுத்ததான் ஆஸ்மோசஸ். ஆஸ்மோசஸ் கான்சென்ட்ரேஷனை பொறுத்து இதுவும் வந்து ஷிஃப்ட் பண்ணக்கூடியது. மெயினா வாட்டருடைய கான்சென்ட்ரேஷன் எங்க வந்து கம்மியா இருக்கோ அங்க வாட்டர் ஷிஃப்ட் ஆகும். இது ஒரு பாசிவ் டிரான்ஸ்போர்ட் ப்ராசஸ். ஸோ இதை ஷிஃப்ட் பண்ணக்கூடிய மெட்டீரியல் வாட்டர். இதுலயே ஃபெசிலிட்டேட்டட் டிரான்ஸ்போர்ட் ஆர் ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன் அப்படின்னா இதுவும் ஒரு பாசிவ் டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் வித்தவுட் எனர்ஜி. இது பாஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் வித் ஹெல்ப் ஆஃப் ப்ரோட்டீன் சேனல் ஆர் கேரியர் ப்ரோட்டீன் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இந்த ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன் வித் ஹெல்ப் ஆஃப் இந்த ப்ரோட்டீன்னால. ஆஸ்மோசஸ் வித் ஹெல்ப் ஆஃப் அனதர் ப்ரோட்டீன், அதை ஆக்வா போரின் அப்படின்னும், இது வாட்டர் மட்டும் ஷிஃப்ட் பண்ணக்கூடியது. ஸோ இங்க ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன் ஷிஃப்ட் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் சோடியம், பொட்டாசியம், கால்சியம், குளுக்கோஸ். அடுத்ததா பிரைமரி ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். இது வந்து ஆக்டிவ் ப்ராசஸ் உடைய ஒரு டைப். ஸோ இந்த ஆக்டிவ் ப்ராசஸ் அப்படின்போது எனர்ஜியை யூஸ் பண்ணி இந்த மெட்டீரியல்ஸை ரிலீஸ் பண்ணக்கூடியது உள்ளேயும் வெளியவும். ஸோ இப்படி யூஸ் பண்ற எனர்ஜியை வச்சு சோடியம், பொட்டாசியம், கால்சியம் வந்து ஷிஃப்ட் பண்ணும் இந்த பிரைமரி ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். அடுத்ததா செகண்டரி ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். இதுவும் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் உடைய ஒரு டைப். ஸோ இதுல ஷிஃப்ட் ஆகக்கூடிய மெட்டீரியல்ஸ் வந்து அமினோ ஆசிட், லாக்டோஸ், குளுக்கோஸ் இதெல்லாம். அடுத்ததா ஃபேகோசைட்டோசிஸ். ஸோ இது வந்து பல்கா டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் ப்ராசஸ். ஸோ இதுல ஸ்மாலர் மாலிகூல் ஷிஃப்ட் பண்ண முடியாததை இந்த ஃபேகோசைட்டோசிஸ், அதாவது பல்க் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். இதுல ஃபேகோசைட்டோசிஸ்ல மெயினா டிரான்ஸ்போர்ட் ஆக வேண்டிய மெட்டீரியல்ஸ் லார்ஜர் மேக்ரோ மாலிகூல்ஸ், ஹோல் செல் இட் செல்ஃப் ஆர் செல்லுலார் ஸ்ட்ரக்சர்ஸ். ஹோல் செல்லும் போது இந்த மைக்ரோ ஆர்கனிசம்ஸை நம்ம சொல்ல முடியும். பினோசைட்டோசிஸ் ஆர் போட்டோசைட்டோசிஸ் அப்படின்றது வந்து ஒரு ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் ப்ராசஸ். வெசிகல்ஸ் கிரியேட் ஆகி ஸ்மாலர் மாலிகூல்ஸ் லைக் லிக்விட் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடியது. ஸோ ஃபேகோசைட்டோசிஸும் ஒரு வெசிகல் கிரியேட் பண்ணி இந்த மேக்ரோ மாலிகூல்ஸ் ஆர் செல் ஸ்ட்ரக்சர்ஸை வந்து இம்போர்ட் பண்ணக்கூடியது. ரிசெப்டர் மீடியேட்டட் எண்டோசைட்டோசிஸ். இதுவும் ஒரு ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டோடைய டைப். இதுல லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் மேக்ரோ மாலிகூல்ஸை சேர்த்து இம்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸ். பல்க் டிரான்ஸ்போர்ட்டை ரெண்டா பிரிக்கலாம், எண்டோசைட்டோசிஸ், எக்ஸோசைட்டோசிஸ் அப்படின்னு. ஸோ இந்த எண்டோசைட்டோசிஸ்ல வரக்கூடியது இந்த பாகோசைட்டோசிஸ், பினோசைட்டோசிஸ், அப்புறம் ரிசெப்டர் மீடியேட்டட் சைட்டோசிஸ். அதுக்கப்புறம் எக்ஸோசைட்டோசிஸ் வந்து உள்ள இருக்கக்கூடிய வேஸ்ட் மெட்டீரியல் ஆர் ஹார்மோன் இதை வந்து பல்கா டிரான்ஸ்போர்ட் வெளியே பண்ணக்கூடியது செல்லுக்கு வெளியே. ஸோ இதுவும் ஒரு டைப் ஆஃப் ஆக்டிவ் ப்ராசஸ். உங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் த நாலேஜ் ஆஃப் லைஃப் சயின்ஸ்.